வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 400 வருட கிரிக்கெட் சாதனையை தகர்த்த முகமது சிராஜ் தென்னாப்பிரிக்காவின் பரிதாப நிலை. அதாவது இந்திய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா அணி சிராஜின் வேகத்தில் வெறும் 55 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்தியா வெர்சஸ் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது கேப்டவுன் மைதானத்தில் தொடங்கியது. இந்த போட்டியில் டாஸை வென்ற தென்னாப்பிரிக்க அணி கேப்டன் டீன் எல்கர் அவர்கள் பேட்டிங்கை தேர்வு செய்தார். இந்த போட்டியின் எல்கர் அவர்கள் ஓய்வு பெற உள்ளதால் தென்னாப்பிரிக்க அணி மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என்று பார்க்கப்பட்டது. இதன் பின் தென்னாப்பிரிக்க அணி தரப்பில் எல்கர் மார்க்கரம் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. இந்திய அணி தரப்பில் பும்ரா முதல் ஓவரை வீசினார். தென்னாப்பிரிக்க அணியின் தொடக்க வீரர் மார்க்கரம் 2 ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து டீன் எல்கர் 4 ரன்களில் போல்ட் ஆகி வெளியேறினார். பின்னர் வந்த அறிமுக வீரர் ஸ்டாப்ஸை 3 ரன்களில் பும்ரா வெளியேற்ற தொடர்ந்து பும்ரா வேகத்தில் ஜோர்சியும் 2 ரன்களில் வெளியேறினார். இதனால் தென்னாப்பிரிக்க அணி 15 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. பின்னர் வந்த பெங்டிகம் வரைன் கூட்டணியானது நிதானமாக ஆடியது. சில பவுண்டரிகளை விளாசிய நிலையில் பும்ரா சிராஜ் இருவருமே 12 ஓவர்கள் வரை வீசினார்கள். இதன் பின் பிரசித் கிருஷ்ணா 13வது ஓவரை வீசிய நிலையில் 14வது ஓவரை வீச மீண்டும் சிராஜ் அழைக்கப்பட்டார். இது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. அதன் பலனாக பெடிங்கம் அவர்கள் 12 ரன்களிலும் யான்சன் டக்கோட் ஆகியும் சிராஜ் பந்து வீச்சில் வெளியேறினார்கள். இதனால் தென்னாப்பிரிக்க அணியானது 34 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் அடுத்து வந்த வீரர்களில் யாரும் ஒற்றை இலக்க ரன்களை தாண்டவில்லை. டெய்லண்டர்களை முகேஷ்குமார் எளிதாக வீழ்த்தி வெளியேற்றினார். இறுதியாக தென்னாப்பிரிக்க அணியானது 55 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் சிராஜ் 6 விக்கெட்டுகளையும் பும்ரா மற்றும் முகேஷ்குமார் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள். அதேபோல டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணிக்கு எதிராக அடிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஸ்கோர் இதுவாகும். அதேபோல டெஸ்ட் கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்கா அணி அடித்த குறைந்தபட்ச ஸ்கோரும் இதுதான். வெறும் 2 மணி நேரத்தில் தென்னாப்பிரிக்க அணியை இந்திய பவுலர்கள் சுருட்டியது ரசிகர்களிடையே பாராட்டையும் பெற்று வருகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.